ஏங்க ஏங்க இப்படி செய்வீங்களா நீங்கள்? உங்களுக்கு என்ன அறிவு இல்லையாங்க? சொல்லுங்கள், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? விஜயை விமர்சனம் பண்ணாதீங்க, அந்த 40 பேருக்கு காரணம் காட்டாதேன்னு சொல்லி 2 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்கீங்க. 2 பேர் தற்கொலை பண்ணி செத்துனுங்கிறவங்கள ஒருத்தன் வீட்டை பார்த்தா வறுமையில் வாடுற வீடு. அவன் மொண்டாட்டி கழுத்தில் மஞ்சள் கயிறு கூட இருக்காது போல இருக்குது, பொட்டு தங்கம் கூட இருக்காது போல இருக்குது. இவனுக்கு புள்ள குட்டி இல்லை, அவனுக்கு இன்னொருத்தருக்கு புள்ள இருக்குது, 38 வயசு என்னவோ, அவனும் ஒருத்தன் செத்துருக்கான். என்ன ஒன்று உங்கள் மனநிலையே என்னால் புரிஞ்சிக்க முடியலையாங்க. உங்களுக்காக வாழுங்க. விமர்சனத்தை தாங்கினா தாங்க அரசியல் பண்ண முடியும், விமர்சனத்தை தாண்டி தாங்க வர முடியும். சீமானை எவ்வளோ கிழிச்சு மேயிறானுங்க, அதெல்லாம் அவர் தாங்கிட்டு தாங்க போகிறாரு. ஒரு நடிகனை பிடிச்சிருந்தா தற்கொலை பண்ணிப்பீங்களா? செத்து போயிடுவீங்களா? என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க நீங்கள்? இந்த பூமியில் ஒரு உயிர் வந்து பிறக்கிறதுக்கு 36,000 கோடி வருஷம் ஆகுன்றாங்க. மனித பிறவி புனிதமான பிறவி, இது அல்பத்துக்காக செத்து போயிடுறீங்களே நீங்கள். உண்மையிலே அதை கேட்டதுலேருந்து எனக்கு தமிழ் சமூகம் எதை நோக்கிடா போயிட்டுருக்கு, என்னடா பண்ணிகிட்ருக்காங்க இவங்க? இன்னும் இந்த தமிழ் சமூகம் எவ்வளோ பெரிய பேரழிவை கொண்டு போய் விடுவோன்னு தெரில. தயவு செஞ்சு வேண்டாம், தற்கொலை வேண்டாம். நீங்கள் இந்திரா காந்தி செத்தாலையும் தற்கொலை பண்ணிக்கிறீங்க, ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாலையும் தற்கொலை பண்ணிக்கிறீங்க, கருணாநிதி அரெஸ்ட் பண்ணாலையும் தற்கொலை பண்ணிக்கிறீங்க. ஆனால் ஒன்றுத்துக்கு மட்டும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. இந்த மொழிக்காகவும் இனத்துக்காகவும் வரமாட்டீங்க. நீங்கள் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்ல, அதுக்காக வரமாட்டீங்க. தயவு செஞ்சு வேண்டாம், தற்கொலை வேண்டாம். அது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கள், உங்கள் சொந்தத்தை பாருங்கள். உயிரை வந்து கடவுள் கொடுத்தது, அதை எடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், வேண்டாம். அந்த பாவத்தை செய்யாதீங்க, வேண்டாம்.